நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம நம்முடைய வழிகளை எதனால நிதானித்து அறியணுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி நீதிமொழிகள் 5வது அதிகாரம் வசனம் 21. Proverbs chapter 5 verse 21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இந்த வசனம் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. மனுஷர்களாகிய நம்முடைய வழிகள் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக இருக்கு. அப்படி நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறாரு. சீர்தூக்கி பார்க்கறதுனா என்ன? ஆண்டவரே நிதானித்து அறியறாரு, எக்ஸாமின் பண்றாரு. இந்தபடியாக நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறாரு. இது நமக்கு எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் மிகவும் அழகாக சொல்லுது இல்லையா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்ல, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமா இருக்கு, அவருக்கே நாம கணக்கு ஒப்புவிக்கணும்னு. அந்தபடியா நாம என்ன செய்தாலும் தேவன் அறிந்திருக்கிறவரா இருக்கிறாரு. அங்க மாத்திரம் இல்ல, வேதத்தின் அநேக பகுதிகளில் தேவன் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா 31வது அதிகாரம் 4வது வசனத்துல அவரின் வழிகளை பார்த்து நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 21வது வசனத்துல அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நம்முடைய வழிகள் மேலேயே தேவன் கண்ணோக்கமா இருக்கிறாரு. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனமும் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, எரேமியா 16வது அதிகாரம் 17வது வசனத்துல தேவன் தாமே சொல்றாரு, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அப்படியாக தேவனுக்கு முன்பாக எதுவுமே மறைவா இல்ல. அதுவும் சங்கீதம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்குதுன்னு, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரின் இருதயத்துக்கு ஏற்றவராகிய தாவீது சங்கீதம் 139வது அதிகாரத்துல மிகவும் நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு. அந்த அதிகாரம் முழுவதுமே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருங்கிறத மிகவும் நேர்த்தியாக சொல்லியிருப்பாரு. நாம வானத்துக்கு ஏறினாலும் சரி, பாதாளத்துல படுக்க போட்டாலும் சரி, தேவன் அதையும் அறிந்திருக்கிறாரு. நாம கருவுல உருவாகிறதுக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை எல்லாவற்றிலும் அறிந்தவராக இருக்கிறாரு. அப்போ நம்முடைய நடைய அவர் சீர்தூக்கி பார்க்கும்போது நாம இன்னப்படி நடந்து கொள்கிறோங்கிறத நாம நிதானித்து அறியணும் இல்லையா? அப்பதான நாம கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்ள முடியும். அதுவும் முக்கியமா நாம அவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள நாம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் தெளிவாக சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அந்தபடியாக நம்முடைய சுயத்தின் மேல சாராம தேவனிடத்திலே முழுமையாக நம்பிக்கையா இருந்து நம்முடைய வழிகள்ல அவரை நினைத்து கொள்ளும் போது நம்முடைய நினைவுகளை அறிந்த கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துபவராக இருப்பாரு. அப்படியாக தேவனிலே முழு நம்பிக்கையோடு நம்ம காணப்படணும். அப்படி இருந்தோம்னா நமக்கு அவர் என்ன செய்வார்னு சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படியாக கர்த்தரையே நாம நம்பி இருக்கும் போது அவரே நமக்கு நாம நடக்க வேண்டிய வழிகளை போதித்து காண்பிப்பாரு. அது மாத்திரம் இல்லாம அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம வலதுபுறமாவது இடதுபுறமாவது செல்லும் போது வழி இதுவேன்னு நமக்கு காண்பிப்பாரு. அதையே ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனமும் நமக்கு காண்பிக்குது இல்லையா? இப்படி மனுஷராகிய நம்முடைய இருதயம் நம்முடைய வழிகளை எல்லாம் யோசிக்கும். நாம அதை நிதானித்து அறியும் போது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப அவர் தாமே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரா இருக்காருன்னு சொல்லி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனமும் நமக்கு தெளிவா காண்பிக்குது.
இப்படியாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்முடைய சுயபுத்தியின் மேல சாயாம கர்த்தரின் பேர்ல முழு நம்பிக்கையா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம் இதை நேர்த்தியா சொல்லுது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அந்தபடியாக நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது அவர் நம்முடைய பகைவர்களை கூட நம்முடைய சிநேகிதராக மாற்றுவாரு. அந்தபடியாக நமக்கு சமாதானத்தை தந்தருவாரு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்படியாக அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவர்களாக நாம இருக்கணும். அதை நாம செய்யறோமா? அதை நம்ம முதலாவதாக நிதானிச்சு பார்க்கணும். நம்மை சீர்தூக்கி பார்க்கிற கர்த்தரிடத்துல நம்முடைய வழிகளை ஒப்புவித்தோம்னா அதுவே போதும். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. இதையே நாம இன்னைக்கு பிரதானமா நினைச்சு பார்க்கணும். ஒரு நாள்ல நாம அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தைகள் எல்லாமே சரியான வழிகள்ல போகும் இல்ல. அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்கிற நினைவு நமக்குள்ளார வேணும். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நம்முடைய சிந்தைய சரியான காரியங்களை செலுத்துபவர்களாக நாம இருக்கணும். அப்படியாக நாம இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போ நாம அந்த சிந்தைய சிலுவைக்கு கீழாக சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இதுதானே பவுலடியார் கொரிந்தியர்லயும் சொல்றாரு. அப்படியாக கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்புவிக்கும் போது அவர்தாமே சகலத்தையும் பார்த்து கொள்பவராக இருப்பாரு. அப்போ நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனம் அழகா சொல்லுது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்தபடியாக நாம எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நீங்க தான் என் தேவன்னு கேட்கும் போது அவருடைய நல்ல ஆவியானவர் தாமே நம்மை சரியான வழிகள்ல நடத்துவாரு. இதை அறிந்து கொண்டு நம்மை தூக்கி பார்க்கிற கர்த்தரிடத்துல நாம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோமாங்கிறத நிதானித்து அறிய அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பிரதானமா நிதானித்து அறிய வேண்டியது எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கோமாங்கிறத அறிய வேண்டியதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஆம் ராஜா, எங்க சுய புத்தியின் மேல சாயாம முழு இருதயத்தோடும் உம்மீது நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. சங்கீதக்காரன் அருமையாக சொன்னது போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ராஜா. நீரே எங்கள் தேவன், உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில நடத்துவாராக. அப்படியாக வீணான வழிகள்ல எங்களுடைய சிந்தையை சிதறவிடாம உம்மிடத்திலேயே ஒப்பு கொடுத்து உம்முடைய சிலுவைக்கு கீழே சிறைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தரலுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.